சாப்பிட்லாமா? பார்க்கவே செம்மையாக இருக்குது. சாப்பிட்லாமா? பீர்க்கங்காய் வச்சு தான் நம்ம ஒரு கூட்டு செய்ய போகிறோம் இன்றைக்கி. பீர்க்கங்காயில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க இந்த ரொம்ப ரஃப்பாக இருக்க இந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த நடுவில் இருக்க தோலை நம்ம போட போகிறோம். ரொம்ப தோலை நம்ம எடுக்க போகிறதில்ல. நல்லா கழுவிட்டு தோலை எடுத்துக்கலாம். தோல் கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்திருக்கேன். சொரன்னு இருக்க தோலை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தோல்லையுமே ரொம்ப சத்து இருக்குது. இதையும் வச்சு சில பேர் துவையல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தோல் எடுத்தாச்சு. தோல் எடுத்த பீர்க்கங்காவை பொடியாக கட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காவை இது போல் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பருப்பு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு இது நல்லா கழுவிக்கலாம். பருப்பு கூட 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு கூட மஞ்சள் தூள், சீரகம் சேர்த்துடலாம். பெருங்காய பவுடரும் சேர்த்துடலாம். குக்கரை மூடியாச்சு. ஒரு 3 விசில் வரட்டும். கூட்டு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணுறத விட தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகெண்ணெய், ஆலிவ் எண்ணெய் இது மாதிரி எண்ணெயை உங்கள் சமையலில் ஒரு டிஷ்ஷுக்கு ஒரு எண்ணெய் மாற்றி மாற்றி செஞ்சு பாருங்கள். எல்லா எண்ணெயோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துடலாம். பீர்க்கங்காவையும் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அழகாக பச்சை பச்சைன்னு இருக்குது இல்லைங்களா? சூப்பராக இருக்குது பார்க்கவே. கூட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கலந்த மாதிரி இருக்கும். காரக்குழம்புக்கு செம்ம காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெந்த பருப்போட அந்த பீர்க்கங்காவை எடுத்து கொட்டிடலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். பருப்பில் இருக்க தண்ணியே போதும். இல்லாட்டி சாம்பாராக மாறிடுவாங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தாவே போதுமானது. இந்த பருப்பில் இருக்க தெரியுதா? பருப்பில் இருக்க தண்ணியே போதும். இதிலே வெந்துருவாங்க. நல்லா உப்பு சேர்த்துடலாம். மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வைக்கலாம். நம்ம தண்ணியே ஊற்றலை. பீர்க்கங்காயில் அந்த பருப்பு வெந்த தண்ணியில் தான் அந்த பீர்க்கங்காய் போட்டோம். எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு பாருங்கள். இதுவே கூட்டு. அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கருணக்கிழங்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ மழை காலன்றதுனால இதோட மழை தண்ணி இது மேலே பட்டு இதோட அரிப்புக்கும் இல்லையா, அந்த தன்மைலாம் போயிடும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சீசனில் சாப்பிட்டிங்கன்னா. இதோட பெனிஃபிட் என்னென்னா மூல நோய்க்கு, மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. இதில் கால்சியம், பொட்டாசியம் கூட இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருணக்கிழங்கு வச்சு தான் நம்ம காரக்குழம்பு செய்ய போகிறோம். இது போல் பீஸா கட் பண்ணி போடுங்க. நல்லா வெந்துடும். காரக்குழம்பு நல்லெண்ணெயில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. வெந்தயமும் கொஞ்சம் செவந்துருச்சு. நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். தட்டின 10 பல்லு பூண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயத்தையும் நல்லா அரைச்சிடலாம். இதை அரைச்சி சேர்க்கும்போது உங்கள் குழம்பு திக்காக கிடைக்கும். அரைச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். 2 தக்காளியும் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச தக்காளி சேர்த்தாச்சு. ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அதையுமே வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாத்தூள், உப்பு எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம அந்த புளியை ஊற்றணும். செம சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு. இப்போ கத்திரிக்காயை சேர்த்துடலாம். இப்போ கருணக்கிழங்கை சேர்த்துடலாம். புளி கரைசலையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில். காரக்குழம்பு நல்லா கபகபான்னு கொதிச்சிட்ருக்குது. சின்ன வயசில் எங்கள் பாட்டி காரக்குழம்பு செய்வாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அது ஃபைனல் ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சர்க்கரை போடுவாங்க. அதை பார்த்தோன்னே நான் பேன்னு கத்துவேன். ஏன் சர்க்கரை போடுறீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு. ஆனால் அந்த சர்க்கரை போட்டோன்னா அந்த டேஸ்ட்டு, அந்த புளிப்பு, காரம் எல்லாம் அந்த ஸ்வீட்டெல்லாம் சேர்ந்து ஒரு விதமான ஒரு டேஸ்ட் வரும். ஆனால் நம்ம சர்க்கரை போட்டதை பார்த்தோன்னா சாப்பிட பிடிக்காது. சர்க்கரை போடாமல் நம்ம பார்க்கல அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட பிடிக்கும். இப்போ கூடவே நிறைய கல்யாணத்தில்
சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் போடுவாங்க லாஸ்ட்டில். சாம்பார்லேயும் சரி காரக்குழம்புலையும் சரி கல்யாணம் அப்போது அந்த இதில் போடுவாங்க. கல்யாண காரக்குழம்பு கல்யாண சாம்பாரில் கண்டிப்பாக நம்ம வெல்லம் சேர்ப்பாங்க. நம்ம இப்போ வெல்லம் சேர்க்குறதில்ல, ஏன்னா நம்ம சமைக்கிறதுனால அந்த ஸ்வீட்டை பார்த்தோன்னா ஐயோ காரக்குழம்புல போய் ஸ்வீட்டா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஆனால் அது போட்டாலுமே ஒரு தனி சுவை தான். எனக்கு அது பிடிக்காது, நான் போடலைப்பா. நல்ல காரக்குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு கபகவன் கொதிக்குது. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த கருணக்கிழங்கு என்ன பண்ணலாம், இப்படி அமுக்கி பார்க்கலாம். அந்த ஸ்பூன் வச்சு நல்லா இறங்குது கீழே, சவுண்டு கேட்டுச்சுல. கத்திரிக்காயும் நல்லா சூப்பராக வெந்திருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு மேலே கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருணக்கிழங்கை வந்து காரக்குழம்புலையும் பாதி கருணக்கிழங்கை வந்து இது போல் நம்ம மெலிசாக கட் பண்ணியாச்சு. மெலிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்க கருப்பெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு காரம் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கிடலாம். வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அந்த கருணக்கிழங்கை பொரிச்சு எடுத்துடலாம். கருணக்கிழங்கை மெலிசாக கட் பண்ணி பண்ணுறது எங்கள் மாமியார் வீட்டில் தான் கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கனமாக கட் பண்ணி அதை வேக வச்சு அந்த தண்ணியை இருத்துட்டு அதில் உப்பு காரம் போட்டு செய்வாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மெலிசாக கட் பண்ணி இப்படி உப்பு காரம் போட்டு செஞ்சு செய்வாங்க. பொங்கல் அப்போ தீபாவளி அப்போல்லாம் இந்த ஃப்ரை கண்டிப்பாக இருக்கும். கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ருச்சிதா குக்கிங்கில் இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் பார்த்துடலாமா? புழுங்கல் அரிசி சாதம், கருணக்கிழங்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு, பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு, கருணக்கிழங்கு ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆகியிருக்காங்க. நம்ம பூனை மாமா தான் கத்துறாங்க. எப்போ பார்த்தாலும் 2 மாமாவும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறது? ரொம்ப நாளாக மாதுளம்பழம் இருந்துகிட்டே இருக்குது. காலி பண்ணு கத்திக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி அதை நம்ம ஜூஸ் போட்டாச்சு. அதையும் நம்ம லஞ்சோடு சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம் ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வயிற்று புண்ணு ஆற்றும், ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும், உங்கள் ஸ்கின்னை வந்து க்ளோ கொடுக்கும். வாரத்தில் 3 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்லாமா? பார்க்கவே செம்மையாக இருக்குது. சாப்பிட்லாமா?